శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
స్వామి కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన అహంకారయిష్యే సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவத்தை சின்னத்திரையில் பக்தியோடு கண்டு கழித்து கொண்டிருக்கும் பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறது. கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. நம்மாழ்வார் வேங்கடத்துறைவனை எவ்வாறு அனுபவித்துள்ளார் என்று பார்ப்போம். இப்பூமியில் உள்ளவர்களும் பரமபதவாசிகளான நித்தியசூரிகளும் கண்ணாயிருக்கிறவன் வேங்கடவன். இவனை இருவரும், அதாவது பூமியில் உள்ளவர்களும் விண்ணவர்களும் பாகுபாடு இல்லாது இவனை சேவிக்கும்படியாக திருமலையிலே எழுந்தருளியுள்ளான். தன்னார் திருவேங்கடம் என்னால் தன்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் வரவில்லை என்ற தாபத்தை தீர்த்து இவனை கோவிந்த நாமத்தாலே குளிர வைத்து இவனே இரட்சகன் என்று வரும் சேவார்த்திகளை கண் குளிர மனம் குளிர காணும் கண்ணாவான் திருவேங்கடத்தான் தாபத்தை போக்கும் திருவேங்கடம் என்கிறார். திருவேங்கடமலை பூமியில் இருப்பினும் இவனுடைய தயாகுணத்தை நீர்மையை காண நித்தியசூரிகளும் வருவதால் வேங்கடத்தை விண்ணோர் வெற்பு என்கிறார் ஆழ்வார். இவனையே நினைந்து உருகும் பக்தர்களின் சம்பிருத்தியையே ஆழ்வார் இவனின் ஐஸ்வர்யமாக குறிப்பிட்டுள்ளார். கஷ்டமில்லாது பண்டிதனும் பாமரனும் ஏன் அமரர்கள் கூட எளிதில் உச்சரிக்கக்கூடியது கோவிந்தநாமம் அல்லது ஸ்ரீனிவாசன் என்னும் திருநாமம். ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீக்கு இருப்பிடமானவன் என்று பொருள். வேங்கடமே விண்ணோர் தொழுதுவும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே தானவரை வீழத் தன்னாழி படையதொட்டு வானவரை காப்பான் மது. வேங்கடமலை அணிய வரும் பக்தர்களின் உடல் மனநோய்களை தீர்க்குமாம். அசுரர்களை நாசம் செய்யும் மலை. வேம் என்றால் பாப்ப கூட்டங்களை குறிக்கிறது. கட என்றால் கடந்து போவது. விஸ்வக்சேனாராதனம் ததங்கபூர்வே கரகாராதனம் கரிஷ்யே. ஓம் தாராசுத்தமான் சேஷு சரஸ்வரிபூர்தேஷு அபோபிரண்ணன் மதிபாதேஷ்யே கிருணாம் நித்தாம் திருகம் சர்மா இதமாபஸ்வா சுதமா சாந்தா சாந்தமா சுபா சுதமா பூதா பூதமா புண்ணியா புண்ணிதமா மேத்யா மேத்யதமா முதாம் திருசா பூதா பிரம்ம பவித்ரேண பூதா சூரிய சரஸ்வதி ஆபோபாயுதம் சர்வம் விஸ்வாபூதான்யாப பிராணாபாப பஜாபோ நமாபாம் துவாப சம்ராடாபோ விராடாப சராடாப சந்தாவிஷாபோ ஜோதிஷாபோ யோகிஷாப சத்யபாப சர்வா தேவதாபோ பூர்பஸ்வராபோம் அஸ்மின் கும்பே கங்கா சரித்ராபாயாமி ஏதேஷதம்பரணே சாஸ்திரம் விஜ்ஞாபாஜாவிதா புருத்ரா तेभ्यो नन्द्रस्वताद विष्णुरुष्वे देवामुञ्चन्दमदस्वस्य वरुणमावाहयामि प्रेयसमावाहयामि रक्ताम्बरधनमावाहयामि यादस्मृतिमावाहयामि वरुणाय नमः वरुणस्येदमासनं वरुणाय नमः इदं पाद्यं समर्पयामि
इदमर्घ्यं समर्पयामि इदमाचून् समर्पयामि एते प्लतस्त्रोत्र्याभरण उपवीतपुष्पगन्धदोपरिपालङ्कारार्थाः इमे क्षताः सर्वोपचाराः सर्वतीर्थलं पुण्यं पावनं सर्वकारणं विष्णुमाधवोद्धवं शुद्धं सर्वमङ्गलदायिना करिष्यमाणस्य कर्मणा निर्विघ्नेन विश्वक्सेनाराधनं करिष्ये विश्वक्सेनं दर्बाहुं शङ्खचक्रसंनुतं जयाब्धिं सङ्केतं पुष्पदवाहनं पूर्वाषाढोद्धवं देवं दक्षिणामुखमर्चयेत् आग्नेयोऽस्माद्दामेत्ताश्चेदात्तं यतोत्सम्भो वैराजन्ते सुतनिधत्तां रेषां ऋषाभुदानावनादिः यामे शिष्टान् दन्दान् दातु ॐ भो पद्माकारणदे सक्सेनमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि तत्पत्नीं सूत्रहतीमावाहयामि वामे ज्यामावाहयामि तत्पत्नी सुसक्सेनस्येदमासनं विश्वक्सेनाय नमः इदं पाद्यं समर्पयामि इदमग्निं समर्पयामि इदमाचून् समर्पयामि सर्वोपचारार्थम् अक्षतान् समर्पयामि विश्वक्सेन स्मृतः राजा भगवान् सर्वकर्मणा तस्मान्यानुभाषिता कर्मणान् विघ्नशान्ति आरम्भे कर्मणान् पुष्टे विज्ञानान् प्रसमाप्य कुर्यात् सुविर्वारस्य विश्वक्सेनस्य पूजनं भगद्भिरज्ञातः पुण्यः पुण्यं वाचयिष्ये ॐ वाच्यतां सुपुण्याहं करोमि कुरुष्वास्तप्रोक्षितम् अस्तु प्रजापतिप्रियतां प्रियतां भगवान् प्रजापतिः शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापान् शाम्यन्तु वायुदेः शुभानि वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापान् शाम्यन्तु वायुदेः शुभानि वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापान् शाम्यन्तु वायुदेः शुभानि वर्धन्तां शुभानि ॐ मता देवाः वन्दनतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्चक्रमे त्रिधानि देवदं समूढमस्य भागं सुरे त्रीणि बलाचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन्ये विष्णोः कर्माणि वत्सदेतोः वृतानि वत्सुसे इन्द्रस्य यज्ञसखः तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्तु सूर्यः दिवीवचक्षुराततं तद्विप्रासो वन्यवाजार्ध्रभागं तत्सविन्दते विष्णोर्यत्परमं पदं द्रविणोदा द्रोणशस्त्रस्य द्रविणोदा शरीरस्य प्रयं सदे द्रविणोदा वीरविदेषण्णो द्रविणोधारा आस्ति दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तत्पट्कर्विदोपविशं यदा वै सूर्यवदेति यत् नक्षत्रन्नेति यावत् तत् सूर्यागच्छेति यत्तधन्यं वस्येति तावत् कृतकारी स्यात् पुण्याः यव कुरुते ॐ भूः अतिभुरक्तिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपरिवेशनाश्रुवात्तन्त्रविषयत्तं शान्तत्वं स पुण्यावाचकर्मणि पुण्यां भ्रन्तोः भ्रन्तु पुण्याङ्कर्मणोऽस्तु करुणा पुण्यां भ्रन्तोः भ्रन्तु पुण्याङ्कर्मणोऽस्तु करुणा पुण्यां भ्रन्तोः भ्रन्तु पुण्याङ्कर्मणोऽस्तु स्वस्तिनीन्द्रार्धस्वास्तिनः पूषा श्वेदाः स्वस्तिनस्तार्क्षरिष्टिनिमिः स्वस्तिनः बृहस्पतिर्ददातु ददातु ॐ भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपरिवेशनाश्रुवात्तन्त्रविषयत्तं शान्तत्वं स पुण्यावाचकर्मणि स्वस्तिं भ्रन्तोः भ्रन्तु कर्मणे स्वस्ति कर्मणा स्वस्तिं भ्रन्तोः भ्रन्तु कर्मणे स्वस्ति कर्मणा स्वस्तिं भ्रन्तोः भ्रन्तु कर्मणे स्वस्ति वृद्ध्यास्माभिः सद्यां तरदेवमित्रधेयन्नोऽस्तु अनुराधान् हविषा बध्यन्तः शतञ्जीवें सदस्वीराः ॐ भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपरिवेशनाश्रुवात्तन्त्रविषयत्तं शान्तत्वं स पुण्यावाचकर्मणि वृद्धिं भ्रन्तोः भ्रन्तु कर्मरुद्धतां कर्मणा वृद्धिं भ्रन्तोः भ्रन्तु कर्मरुद्धतां कर्मणा वृद्धिं भ्रन्तोः भ्रन्तु कर्मरुद्धतां वृद्धिः समृद्धिः पुण्याः समृद्धिः आपोहिष्टामयोभोस्थान ऊर्जेदातना महेरणाय चक्षे योपस्वपदमरदस्तस्य भार्यदेन उषतीरिव मात्रः तस्मारङ्गमापो शिक्षया जन्मधा आपो जनेधाजनः हिरण्यवर्णाश्च पापकायाः जातः कस्य भोजासुन्द्रः अग्निया गर्भन्धद्रैविरूपास्थानापस्यग्रस्यो न भवन्तु पवमानस्वर्जिनः पवित्रेण विचर्हिणि यः पोता सवनात्मा पणन्तमादेवजनाः पणन्तमनवोधिया पणन्ति विश्वायवः जातवेदः पवित्रोते पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवजिज्यते अग्ने कृत्वा कृतगं रणु येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तमां प्राजापत्यं पवित्रं शतोऽद्यामुखं हिरण्मयं तेन ब्रह्मविदा वयं पोतं ब्रह्म पुणीमहे इन्द्रस्वनिति सहमा पुनातु सोमस्वस्त्यावृणस्समीच्या यमो राजाः प्रभुनाभिः पुनात्मा जातवेदा मूर्जयन्त्वा पुनातु तच्छंयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञमते दैवीः स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः वोर्धञ्जगातभेषजं षण्णास्तद्पदेः षण्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः प्राच्याहान्ति देवार्तुरा मार्जयन्तां दक्षिणाजान्ति स्मासाः पितरा मार्जयन्तां प्रदीचाहान्ति शीघ्रः पशुवा मार्जयन्तां उदेः चान्दिश्या भोषदेव वनस्पतयः मार्जयन्तां ऊर्ध्वायाः मिदयज्ञसंवत्सरो यज्ञमधर्मार्जयन्तामधोदरादरे नागेभ्यो मार्जयन्तां वास्तोः पुष्पदे प्रजानि यस्मान् सा विश्वानिमिव भुवनः
यत्ते महे प्रजन्ना षष्ठने चतुर्पदेशं चतुष्पदे वास्तवः स्वदेशमया सुमदाते शक्तिमयि तैरण्या गातमत्याः आवक्षेमोदया गेवृन्नो यूयं पातस्तस्तभिस्सदानः अमीवः वास्तवः स्वदे विश्वारूपाण्याभिषन्ने सखा सेवयेधिनः अनोरणीयान् महत्वमहीयानात्मा गुहायान्वितोऽस्यन्तः तमः कृतं वस्तुतिवेदशोको धातुः प्रसादान् महिमानमीशम् सप्तः प्राणाः प्रभन् सप्ताः सप्तार्च्य समिदः सप्तजिह्वाः सप्त इमे लोका ये चरन्ति प्राणाः गुहास्य निहिताः सप्त सप्त अतः समुद्रागिरे सर्वे सान्दन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च विश्वावोषधयो रसाः श्रुतीनेषु भूता तिष्ठत्यन्तरात्मा ब्रह्मादेवानां पदवी कवीनां ऋषिर्विप्राणां महिषो मृगाणां सेनागरुद्राणागसैतर्वणानागस्वमः पवित्रमत्येतिरेपन्ने वरुणान्माय सक्षनान्माय पुनः पाद्याजं स्थापयामि वरुणान्माय सक्षनान्माय यथा भाषा गुडाभारं निवेदयामि ताम्बूलं स्थापयामि सुवर्णपुष्पक्षणां समर्पयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च ஆகம கிரமங்களை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவத்திற்கு முன்பு புண்ணியாக வச்சனம் பகவத் கைங்கரியத்திலேயே ஆழங்கால் பட்டிருக்கும் விஸ்வக்சேனாதிகளின் ஆவாகனம் அவருக்கு பூஜை எல்லாமே முடிந்து மேலே திருக்கல்யாண உற்சவத்திற்கு என்ன கிரமங்கள் ஆக வேண்டுமோ அர்ச்சக சுவாமி தொடர இருக்கிறார். சற்றே வெங்கடமலையின் பெருமையை சற்றே அனுபவிப்போம். வேம் என்றால் பாப்பக்கூட்டங்களை குறிக்கிறது. கட என்றால் கடந்து போவது அல்லது எரிந்து போவது என்று பொருள். வெங்கடாச்சலபதி எழுந்தருளி வாசம் செய்யும் இம்மலையே பக்தர்களின் பாப்பங்களை நாசம் செய்யுமாம். எனவே இம்மலைக்கு வெங்கடாச்சலம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. கிருத்தயுகத்திலே ரிஷபாசுரனை அடக்கிய பெருமான் ஆட்கொண்டதால் ரிஷபாத்ரி என்றும், திரேதாயுகத்தில் அஞ்சனாதேவிக்கு அருள் பாலித்ததால் அஞ்சனாத்ரி என்றும், துவாபர யுகத்தில் சேஷாத்ரி என்றும், இக்கலியுகத்தில் மனிதர்கள் பல பாபங்களில் ஈடுபடுபவர் உணர்ந்து இவனை சரண் அடையும் போது பரம கிருபையுடன் பாப்பங்களை போக்கடிப்பதால் எரிப்பதால் வேங்கடாத்ரி என்ற பெயரை பெற்று விளங்குகிறது. ஆக 4 யுகங்களிலும் பிரசித்தமான க்ஷேத்திரமாக விளங்குகிறது இத்திருமலை. புஷ்கரம் எனும் க்ஷேத்திரத்தில் தீர்த்தஸ்வரூபியாக பகவான் காட்சி அளிக்கின்றான். ஸ்வயம் வியக்தர் மூர்த்தியும் ஞானபிரானுமான ஸ்ரீ லக்ஷ்மி பூவராகன் மூர்த்தியாலே ஏற்றம் பெற்றது இத்திருவேங்கடம். இத்திருவேங்கட மாமலை 4 புருஷார்த்தங்களான தர்ம, அர்த்த, காமமோட்சம் உள்ள அடக்கியது. மற்ற பேறுகளையும் பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டுபவர்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறான் வெங்கடநாதன் எனும் இஸ்ரீனிவாசன். வேத பிரதிபடனான திருவேங்கடவன் ஆனந்தமயமானவன். இந்த ஆனந்தமயனின் சம்பந்தத்தாலே இவன் எழுந்தருளியிருக்கும் விமானமும் ஆனந்தமாகியது. இங்கு சர்வமும் ஆனந்தமயம். இதை சாஸ்திரத்தினால்தான் அறிவதோடு பிரத்யட்சமாகவே காணலாம். பசி, தாகம், வேதனை ஒன்றும் பக்தர்களுக்கு ஏற்படுவதே இல்லை இக்ஷேத்திரத்தில். கோவிந்தா என்று அன்புடன் எல்லோராலும் உச்சரிக்கப்படும் ஒரு திருநாமம். இதற்கு காரணம் இவருடைய அமையன் கோவிந்தராஜன் அலமேலுமங்கையுடன் கூடும் தன்னுடைய கல்யாணத்தை தமையனாரான கோவிந்தராஜன் நடத்தி வைத்ததால் அதன் பக்தியின் வெளிப்பாடாக எப்போதும் தமையனின் திருநாமத்தை, அதாவது கோவிந்தனின் திருநாமத்தை உச்சரித்து அதை தான் செவிமடுப்பதே தனக்கு திருப்தி என்றதால் கோவிந்தா என்ற நாமத்தை கேட்டவுடன் ஸ்ரீனிவாசனுக்கு உள்ளம் உள்குளிர வரங்களை அள்ளித் தருகிறானாம். பகவான் முன்பொரு சமயம் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டான். ஸ்ரீ வைகுண்டத்திலுள்ள கிரீட்டாசைலம், அதாவது கிரீட்டாசைலம் என்னும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் ஒரு மலை இப்பூவுலகில் எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதற்காக திருமலையாகமானது. பிரஜா நதி ஸ்வர்ணமுகியாக பாய்ந்தது. ஸ்ரீ வெங்கடேசனுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியில் சுவர்ணமுகரீஸ்தான மனுஜாபிஷ்டதாயினே என்று ஒரு திருநாமம் வருகிறது. ஸ்வர்ணமுகியில் தீர்த்தமாடியவன் ஸ்வர்ணமாக, அதாவது சுத்தாத்மாவாக மாறிவிடுவான் என்பதே இதன் அர்த்தம். வெங்கடேசனும் பக்தர்கள் விரும்பிய வரத்தை அளிப்பவன். பிரம்மரிஷியான சுகபிரம்மம் ஓம் ஷண்ணான் சத்தாந்த சார்ஜார்த்தாம் ஸ்வயம் பரக்ரேம் தேம் தாயா நாகராஜமாவாஹயாமி சார்ஷேஷமாவாஹயாமி சேஷமாவாஹயாமி அனந்தமாவாஹயாமி பிரதிர்தேவதாभ्यो நமः. இதமாசனம் இதம் பாத்யம் சமர்ப்பயாமி, இதமர்ஜும் சமர்ப்பயாமி, இதமார்ஜும் சமர்ப்பயாமி, சர்வோபச்சாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஹரி ஓம். ஸ்வஸ்தி நோः வேதாம் விஷ்ணுநாபக ஸ்வஸ்தி தேவே தினருணः ஸ்வஸ்தி பூஷாம் சரோதாதன ஸ்வஸ்தி द्यावाः पृथिवी सुचेतनाः स्वस्तेः वायुं बभ्रामहे सोमं स्वस्ति भुवनस्य स्पतिः
बृहस्पतिं सर्वगणं स्वस्ते स्वस्ते आदित्यासो वन्द्रः विश्वे देवानो अद्य स्वस्ते वैश्वानरो वसुरज्ञः स्वस्ते देवाः वन्त्रिभः स्वस्ते स्वस्तिनः रुद्रः पात्वं वसः स्वस्तिमित्रावरुणा स्वस्तिपथ्यरेवती स्वस्ति न इन्द्रश्च अग्निश्च स्वस्ति नः इति कृति स्वस्ति पन्था मनुजरेम सूर्या चन्द्रमसामिव पुनथताघ्नता जानता सङ्गमेमहि स्वस्तेनन्तार्क्षमृष्टनेमिं महद्धोः तम्बायसं देवतानाम् असुरघ्नमिन्द्रासकं समत्सु बृहद्यसो नाभं वारुहेम अम्हों च माङ्गिरा सञ्जयं च स्वस्त्याः त्रयं मनसादाक्षं प्रेतपानिशरणं प्रपद्ये स्वस्वं बाधे शुभयन्नोऽस्तु शुभगं शुभम् ஸ்ரீ வெங்கடேசனுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியில் சுவர்ணமுகரீஸ்தான மனுஜாபீஷ்டதாயினே என்ற ஒரு துருநாமம் உண்டு. ஸ்வர்ணமுக்கியில் தீர்த்தாமாடியவன் ஸ்வர்ணமாக அதாவது சுத்த ஆத்மாவாக மாறிவிடுவான் என்பதே தன் அர்த்தம். வெங்கடேசனும் பக்தர்கள் விரும்பிய வரத்தை அளிப்பவன். பிரம்ம ரிஷியான சுகபிரம்மம் ஸ்வர்ணமுக்கியின் கரையில் தவம் இயற்றினார். அந்த இடம் திருச்சுகனூர் என்று அழைக்கப்படுகிறது. திருச்சுகனூரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ அலர்மேல மங்கையை பிரம்மரிஷியான சுகபிரம்மம் ஸ்வர்ணமுக்கியின் கரையில் தவம் ஏற்றினார். அந்த இடம் திருச்சுகனூர் என்று அழைக்கப்பட்டது. திருச்சுகனூரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ அலர்மேலு மங்கையை சரண் அடைந்த பெண்தான் மலையப்பனை சரண் அடைய வேண்டும் என்று சாஸ்திரம். திருச்சுகனூரில் மகாலட்சுமி எழுந்தருளி இருந்து மிக்க சக்தி வாய்ந்தவளாக விளங்குகிறாள். பக்தர்களின் அபீஷ்டங்களை பூர்த்தி பண்ணியும் வைக்கிறாள். தாமரை மலரின் மேல் அவதரித்தபடியால் பத்மாவதி தாயார் அலர்மேலு மங்கை என்று அழைக்கப்படுகிறாள். ஆழ்வார்களும் அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்றே மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு செய்துள்ளனர். தாயார் சிபார்சு செய்ய பெருமாள் கேட்டு நமக்கு அனுகிரகிக்க வெங்கடநாதனுக்கு 6 குணங்கள் உள்ளது என்கிறது வேதம். இவன் குணக்கடல். எனினும் பக்தர்களின் குறைகளை நிவர்த்திக்க 6 குணங்களே மேலானது என்கிறது. ஞான, பல, வீர, ஐஸ்வர்ய, சக்தி, தேஜக என்ற 6ம் பகவானிடத்தில் இயற்கையாகவே உள்ளது. இவ்வித குணங்களே நமக்குள்ள எதிரிகளை அடித்து மங்களங்களை அளிக்க வல்லது. ஆண்டாள் நாச்சியாரும் அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்கிறாள். இவனன்றோ எதிரியின் ஜன்மஸ்தானத்திலே சென்று அங்கு வென்று பிராட்டியை மீட்டு வந்தது? அதுவன்றோ வீரம்? வீரமுடையவனே நம்மை ரட்சிக்க இயலும். இவ்வண்ணத்து திருவடி இணைகளை பற்றினாலே என்ன நினைத்தோமோ அது நாம் பெறுவோம். நம் வினைகளும் அழியும். இந்த திவ்ய தம்பதிகள் இடத்தில் என்ன பிரார்த்திக்க வேணும்? ஜட்டாயுவிற்கு என்ன பிரார்த்திக்க வேண்டும் என்று நன்றாக நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணினாயே, மோட்சமும் அளித்தாயே, பூபரிக்க வந்த யானைக்கு ஓடோடி வந்தாயே, திரௌபதிக்கு மானசம் லட்சணம் பண்ணினாயே என்று அவன் பக்தர்களுக்கு அனுகிரகித்தவாற்றை அவன் முன்னே உட்கார்ந்து மணிக்கணக்காக சொல்ல வேண்டும், ஜபிக்க வேண்டும். அவனும் திருச்செவி சாற்றிக் கொள்வான். ஓ, இவன் நம்முடைய சமாச்சாரம் அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான், இவனை ஏமாற்ற முடியாது என்று நாம் வேண்டியதையெல்லாம் கொடுத்து விடுவான் பரமாத்மா. இப்படி இந்த பரமாத்மாவுக்கு சற்றே காண்போம். இந்த திருக்கல்யாண உற்சவத்தை பிராட்டிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிக்கு அத்தனை ஷோடசோபசாரங்களையும் செய்து அர்ச்சக சுவாமி திருக்கல்யாண உற்சவத்திற்கு தாயார் பிராட்டியை கல்யாண பெண்ணாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்.
இதோ மேலே சகதர்மச்சரீம் சௌரேகே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜ்ஞான நிகிரகாம் என்று திருமகளின் சிறப்புகளை குறித்து சுவாமி தேசிகன் எத்திராஜ சப்ததியிலே சாதித்துள்ளார். இந்த ஸ்லோகத்தின் வழியாக தெளிவுபடுத்தியும் உள்ளார். அதாவது தாயார் எம்பெருமானோடு எப்போதும் கூடியிருந்து உலகில் உள்ளோருக்கு நன்மை செய்வதை பற்றியே சிந்திப்பவனும் அருளே வடிவு கொண்டவளாகவும் கோபம் என்பதையே அறியாதவளுமாக அடியார்களை காப்பாற்றும் விஷயத்தில் பகவானுக்கு துணையாக இருப்பவளுமாக திருமகளாக பூதேவியாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ச்சக சுவாமிகள் வைகானச ஆகமப்படி இதோ கங்கணத்தை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்க இருக்கிறார். ஆண்டாள் நாச்சியாரும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி என்றாள். மேலே திவ்ய தம்பதிகள் கைத்தலம் பற்றி தீவலம் செய்து அம்மி மிதித்து பொறி முகர்ந்து அட்டியாகிவிட்டது. இந்நிகழ்ச்சியில் நாம் கவனிக்க திவ்ய தம்பதிகளின் திருவடி பாதுகை ஒன்றுள்ளது. ஷடகோபம் என்னும் ஷடாரிக்கு ஷோடச உபசாரங்கள் நடக்க வேறு இருக்கிறது. தென்கடலான திவ்ய தம்பதிகளின் நமக்கு தஞ்சம் என்று உணர்த்துவதே இந்த ஷடகோபம். நின்னருளாங்கதி அன்றி மற்றொன்றிலேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன் உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் என்று சுவாமி தேசிகன் உபதேசித்தவாறே இவர்களின் திருவடிகளே நமக்கு கதி. உபாயம் நமக என்று சொல்லி செவிப்பதை தவிர நமக்கு வேறு கதிதான் என்ன? நமக என்று சொன்னாலே பகவான் அத்தனை சந்தோஷப்பட்டு நமக்கு என்ன கொடுக்கலாம் என்று தேடிக்கொண்டிருப்பானாம். நாம் பிரார்த்திப்பதை கொடுப்பான். ஆக நமக என்பது திவ்ய தம்பதிகளை வசீகரம் பண்ணக்கூடிய பெரிய மந்திரக்கோள். சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினிம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணிம். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கு தாயாக இருப்பவளும் ஞானமாகிய அமுதத்தை கொடுப்பவளும் ஸ்ரீனிவாசனுடைய கருணையே தாயாராக வடிவு கொண்டவளாகுமா திருமகளை வணங்கி வழிபட வேணும். இப்படிப்பட்ட திருமகளை ஸ்ரீஹி என்று வேதம் வர்ணிக்கிறது. ஸ்ருணாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதி சகுணைர் ஜகத் ஸ்ரீயதேச்ச அகிலைர் நித்யம் ஸ்ரயதேச்ச பரம்பதம் ஸ்ரயந்தி ஸ்ரீயமானாஞ்ச ஸ்ருணாதீம் ஸ்ருண்வதீம் அவி. திவ்ய பிரபந்தத்தின் திருமகளை இவ்வாறு வர்ணிக்கிறது. ஸ்ருணாதி என்றால் எல்லோருடைய தோஷங்களையும் போக்குபவள். ஸ்ரீநாதி என்றால் உலகினருக்கு அதாவது தன்னை சரண் அடைந்தவர்களுக்கு நல்ல குணங்களை உண்டாக்குகிறாள். ஸ்ரீயத்தை எல்லோரும் எப்போதும் இவள் சரண் அடைய தகுதி உண்டு, சரணம் அடையலாம் எளிதாக. ஸ்ரயத்தே தானே எம்பெருமானோடு நித்தியமாக கூடி இருக்கிறாள். ஸ்ரயந்தி அடியார்கள் தன்னிடத்தே முறையிடும் கோரிக்கைகளை நன்றாக கூர்ந்து கேட்கிறாள். ஸ்ருணாதீம் அடியார்கள் தன்னிடத்தே முறையிட்ட குறைகளை கேட்டு அதை எம்பெருமானை செவிசாய்க்கவும் செய்கிறாள். இதற்கு மேலான 6 குணங்களை உடைய இவளாலே தான் நம் கலி ஒழியும், குறைகள் நிறைவு பெறும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. அர்ச்சக சுவாமியும் இதோ திருக்கல்யாண உற்சவத்திற்கு சற்றே அனுபவிப்போம். सोमावाहयामि यज्ञांगमावाहयामि इंदुमावाहयामि चंद्रमावाहयामि सोमस्येदमासनं ब्रह्मन् रक्षिष्यामि रोक्षयज्ञं देवतावत्यत्तन्नागस्तुतेजमानस्तु सप्तर्षीणागं सुधाम्यत्रलक्षत्रिवं यज्ञमिमाञ्चदेहि ओम प्रोक्ष सोमप्रोक्षिष्यामि रोक्षयज्ञं देवतावत्यत्तन्नागस्तुतेजमानस्तु सप्तर्षीणागं सुधाम्यत्रलक्षत्रिवं यज्ञं यजमानञ्चदेहि ओम प्रोक्ष पवित्रेस्तु वैष्णव्येस्तु अग्नेस्तु वायुभूतेस्तु विष्णोर्मनसा भूतेस्तु अग्निस्थ पावनेस्तः परशुरस्य पवित्रेस्तु वैष्णव्यो देवसवितप्रसपना तुच्छिद्रेण पवित्रेण सूर्यस्य रश्मिरापो देवीरग्रे भुवग्रिं यज्ञं यदाग्नेऽग्रमतिन्दत्तेष्मानिन्द्रोऽनुत्तूर्ये यूयमिन्द्रमिनेध्वं ततूर्ये प्रोक्षितास्ता विष्णवे नमः विष्णोऽस्तु भोसि दक्षता विष्णोऽस्तु भोसि पश्चिमस्तु दत्तान् दिवेभ्यः विष्णोऽस्तु भोसि श्रुतासि घृतासि ध्रुवासि तारणासि वानस्पत्यो देवेभ्यः सन्दस्व ब्रह्मण्णपः प्रणेष्यामि यजमानमातुमिच्छा प्रणयज्ञं देवतावध्यत्तन्नागस्तुष्टेजमानोऽस्तु सप्तर्षीणागं सुधाम्यत्रलगस्तत्रिवं यज्ञं यजमानच्छदेहि ओम प्रणय सोमापः प्रणेष्यामि यजमानमातुमिच्छा प्रणयज्ञं देवतावध्यत्तन्नागस्तुष्टेजमानोऽस्तु सप्तर्षीणागं सुधाम्यत्रलगस्तत्रिवं यज्ञं यजमानच्छदेहि ओम प्रणय कोपः प्रणेतु सः प्रणयत्वापो देवी प्रणयानि यज्ञं संसादयन्तनः दक्षप्रदो ब्राह्मण तीर्थेन प्रजातमावाहयामि
इंद्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निशोममावाहयामि प्रजातमावाहयामि ब्रह्माणमावाहयामि इंद्रमावाहयामि वसुनावाहयामि मरुतमावाहयामि रुद्राणावाहयामि अवोपस्पृश्य ओम श्री महाविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनामावाहयामि भूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवतसोमावाहयामि उपासने यज्ञमावाहयामि यज्ञदेश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यवागे प्रजापतिष्ठनभामि इन्द्रायष्ठनभामि अग्नेष्ठनभामि सोमायष्ठनभामि सोमायष्ठनभाग्नि सोमाहाभ्याण्डष्ठनभामि प्रजापतिष्ठनभामि ब्रह्मणेष्ठनभामि इन्द्रायष्ठनभामि सुभ्याष्ठनभामि मरुद्भ्याष्ठनभामि रुद्रेभ्याष्ठनभामि अवस्पृश्य ओम श्री महाविष्णुवेष्ठनभामि मित्राष्ठनभामि वरुणाष्ठनभामि आदित्येभ्योष्ठनभामि शुभ्याष्ठनभामि पूष्णेष्ठनभामि कक्षाष्ठनभामि कक्षदेव सोमाष्ठनभामि अवपासने यज्ञाष्ठनभामि यज्ञदिष्वेहेभ्यो देवेभ्यो जुष्ठनभामि सर्वदेवेभ्यो जुष्ठनभामि आर्जन् त्रिप्रतिश्रियामि चरुन् त्रिप्रतिश्रियामि अग्ने ज्योतिषि अमृतं स्वारणमसि अन्ततं रक्ष अन्तर्धारादयः प्रतिष्ठरक्ष प्रतिष्ठारादयः चिक्वैस्वाम्ना त्वच्छिद्रेण पवित्रेण वसोत् सूर्यसरस्वते स्वाहा वाक्पतिस्वाम्ना त्वच्छिद्रेण वैत्रेण वसोत् सूर्यसरस्वते स्वाहा देवस्त्वा सुविदापुना त्वच्छिद्रेण पवित्रेण वसोत् सूर्यसरस्वते स्वाहा मूलाग्राभ्यां स्पर्शयित्वा अध्यच्च अक्षताम् आज्यां चिरुभिः यमाय नमः निरुद्धाय नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः सोमाय नमः अग्ने नमः जातवेदसे नमः सहोदसे नमः विरप्रसे नमः पंक्तिरासे नमः विसर्पणे नमः वैश्वानराय नमः अग्निपुरुषाय नमः ऐतेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसवितप्रसवा षष्ठसहस्राः नितमक्षमद्भदमानया अयन्तीत्मात्मा जातवेदस्तेनेद्वस्य वधेजेद्वधेजास्मान् प्रजया पशुब्रह्मवत्सेनान्नाद्येन समेधया अस्मिन् औपासनाग्निण्डे ब्रह्मन् संस्थम् आधास्ते आधस्वा समेधे स्वाहा वायुव्यादाग्ने अन्तं प्रजापतये स्वाहा निरुद्यादिशानान्तम् इन्द्राय स्वाहा अग्ने स्वाहा सोमाय स्वाहा अग्निसमाभ्याग स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा औपौपस्पृश्य ओम श्री महाविष्णवे स्वाहा ओम श्री महाविष्णवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा असिभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवतसोमाय स्वाहा औपासने यज्ञाय स्वाहा यज्ञदिष्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा ओम भू स्वाहा ओम भो स्वाहा वगुंसो स्वाहा ओम भूर्भो स्वाहा ऐतेन गुस्थाः नमतेन गुस्थाः सरस्तेन गुस्थाः देशविदः प्रासावीः ओम भूः अतिपुरोत्कृष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सर्माङ्गम् आघार होमान्ते सर्वमन्त्रिपर्यादरणात् प्रायश्चात् समुतो देवादिवैष्णवं होष्ये तेन मनुस्वा नमतेन मनुस्वा सरस्तेन मनुस्वा देवसवितः ओम मतो देवाः मन्त्रतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तधां विस्वाहा इदं विष्णुचक्रमे त्रेदानदेवतं समूढमस्वागं श्रे स्वाहा त्रीणि पदाचक्रमे विष्णुगपादाभ्यः अतो धर्माणि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि विसेतोः वृदानि वसुसै इन्द्रसेज्जसखा स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा प्रसन् सूर्यः दिवि वचक्षरातग् स्वाहा तद्विप्रासवै वन्यवो जार्ध्रवागं तत्सविन्दते विष्णोर्यत्रं पदग् स्वाहा ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भो स्व स्वाहा ऐतेन गुस्थाः नमतेन गुस्थाः सरस्तेन गुस्थाः देवसवितः प्रासावीः చూడరే ఓ కరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఓ కరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఓ కరి అన్యోన్యము చూడరే చలి చంద్రముఖము సిరుల నాయకుడు
కలువల కన్నుల కడుజూచే చలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చెలువ సూర్య తేజపు పతిని మరలా చెలువ సూర్య తేజపు పతిని మరలా జలజాక్షంబుల సతియును జూచే జలజాక్షంబుల సతియును జూచే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే. తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తోరపు మేఘపు తురుము విభునితో తోరపు మేఘపు తురుము విభునితో హారయ మయూరయానయు బలికే హారయ మయూరయానయు బలికే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే. పూర్ణం శాస్త్రకల్లోల సంకలం విష్ణుభక్తిదకం శుద్ధం వందే శ్రీవిఘ్నోర్ణవం. అథ భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యా పరిశక్త్యా భ్రమాణస్య మహాజలౌఘస్య మధ్యే పరిభ్రమణానాం అనేకకోటి బ్రహ్మాండానాం జగతమే పృథివ్యప్తేజో వాయువాకాశాహంకారమదవ్యక్తాఖ్య సప్తావరణీరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ గుర్మానందాష్టదిగ్గురోపరి ప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల నితల ప్రతల మహాతల సాతల తలాతల సప్తపాతాళాఖ్య సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోక భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం అధోభాగే మహానాళాయమానస్య పణిరాజస్య శేషస్య సహస్రఫణామణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ సుప్రదీకాఖ్యాష్టదిగ్దండి శృండాదండోత్తంబితే అమరావతి తేజావతి సంయమణి రక్షావతి సింధుమతి గంధవత్యలకావతి యశోవతి ఇత్యష్టదేవప్రీ విరాజితే ఇంద్రాగ్నియమునిరుతి వరుణవాయు కుబేరీశానాఖ్య అష్టలోక బాలక పరిపాలితే లోకాలోక చలవలైతే లవణేక్షుసురాసర్పితధిక్షీర శుద్ధోదకాఖ్య సప్తార్ణవపరివృతే జంబూ ప్లక్షకుచక్రవంచ సకరాన్మళి పుష్కరాకాఖ్య సప్తద్వీపద్వీపతే మాహేంద్రమలయ సహ్యదృక్తమదృక్తమంద్యంత్యపర్యాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారత కింపురుషహారేణ అవతభద్రాశ్వకే దుఃఖమాలకరమణక కురువర్షాఖ్య నవవర్షాణం మధ్యే భరతవర్షే మహాసరోరహాగార పంచాశత్కోటియోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతి కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాः పూర్వదిగ్భాగే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే మమ అనేక జన్మసు ఇహ జన్మని చ ఏతక్షణపర్యంతం బాల్యయౌవనకౌమారవార్ధికేషు రహసి ప్రకాశే చ ఆవృత అనావృత మహాపాతకాది సమస్తదురితక్షయార్థం దశపూర్వేషాం దశాపరేషాం మత్వంశానాం మాతృవంశానాం సర్వేషాం పితॄణాం కుంభీపాకలోహితదామా సంఘాతవ కాలసూత్రాది విదేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః ఉత్తీర్య తిలైశ్వరమండలపర్యంతం కుతరాశైర్వర్షాస్త్రావసానే ఏకైకతిలాపకర్షణక్రమేణ సర్వరాశ్రవకసంమితకాలే శ్రీహల్లోకే నివాసిద్ధ్యర్థం
त्रिगुणीकृत अग्निष्टमतिराप्ताप्तोर्जाम शान्तवनवाजपेयपौण्डरीकाश्ववेधादि शतकृत पुण्यफलावाप्त्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थम् परव्यूहन्तर्याम्यच्चावतारस्वरूपरूपणमयी भृग्वादिभिर्मन्वादिभिर्दिव्यवशिष्टादिवृतग्रह कन्यादानकल्पोक्त कन्यादानमहादानं करिष्ये अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याण गुणगणगाम्भीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रगदापद्माङ्कित कोटिसूर्यप्रकाशकस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैखानस आगमोक्तप्रकारेण आङ्गीरस बृहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्ररान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य परव्यूहान्तर्यामि अर्चावताररूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोर्नप्त्रे आङ्गीरस बृहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्ररान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रगतिस्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिवशात् उत्पत्तिस्थितिलयकारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गीरस बृहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य समस्त देवतागण निकुट मकुट मणिगण विजृंभित पादारविन्दस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशरणः पुत्राय आङ्गीरस बृहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवाय भक्तलोकपरिपालनाय किरीटहार केयूर दिव्याभरणभूषिताय कौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्य दिव्याद्भुत नित्ययौवन स्वभावलावण्य तेजो रत्नाकराय अखिल शाखाध्यायिनो श्रवणनक्षत्रे मकररासु जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामधर्वण सकलवेदाध्यायीं भार्गवच्चवनाप्नुवान् और्ववैदल पञ्चार्षे प्ररान्वित भार्गवसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेवित पादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीं अनन्तगुणात्म्यां भृगोसङ्कल्पतनयां भार्गवीं उत्तरफल्गुनी नक्षत्रे कन्यारासु जातायां श्रीदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीद्वमे दास्यामि ऋग्यजुस्सामधर्वण सकलवेदाध्यायिनीं काश्यपावत्सारणैध्रुवत्रयार्षे प्ररान्वित काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं स्वराङ्गना संसेवित पादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीं कश्यपप्रजापतेः सङ्कल्पतनयां काश्यपीं रेवती नक्षत्रे मीनरासु जातायां श्रीभूदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीद्वमे दास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैरुदां दास्यां विष्णुवेतुभ्यं ब्रह्मलोकं जिगीर्षया सालङ्कृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेतोऽहं प्रेक्षामि सर्वकाम्यार्थसिद्धये विश्वम्भरा विश्वरूपा सद्गुण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानसमुहूर्तोऽस्ति भवन्तु महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु அபரிமிதமான கல்யாண குண கடலாக விளங்கும் இத்திவ்ய தம்பதிகளின் திரு கல்யாண உற்சவத்திலே எழுந்தருளி அதை நம்மை காணவும் செய்து நித்தியமுக்தர்களுக்கு சமானமாக அனுபவிக்கும் செய்கிறான் இப்பெருமான். கரும்பை சாற்றை போல இனியவனாக இருக்கும் இந்த பாலாஜியை பிரபத்தியேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானு கம்பய இற்றுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீனிவாசனது எல்லையற்ற கருணை அடியார்களிடத்திலே வெள்ளமிட்டு ஓடுகிறதாம். இது கரும்பின் சாறை வெள்ளமாக பெருகுவது போல் உள்ளது. கருப்பஞ்சாறு போன்ற வேங்கடவனின் கருணையே இந்த திருமலையாக தோன்றியதோ
இந்த கருணையே அடியார்களின் குற்றங்களை பொறுத்து கொள்ளச் செய்து வேண்டிய பலன்களையும் அளிக்கச் செய்கிறது. வேங்கடவனின் இக்கருணை உள்ளமே தயையாக, தயாதேவியாக, தாயாராக, அலமேலுவாக அவனிடம் இருந்து அகலையில்லேன் என்று நிலை பெற்று நம்மை காக்கவே உரைகின்றது. இப்படிப்பட்ட தயாதேவியே ஆற்று வெள்ளம் போலே அடியார்கள் மீது தடையற்று பாய்கிறது. அப்படிப்பட்ட திருமலையே சரண் அடைகிறேன் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே விவரித்துள்ளார். இயற்கையாகவே உள்ள தயையும் எம்பெருமானிடத்திலே உள்ளது. அதையும் கொண்டாடியுள்ளார். சுவாமி மகான்களின் அருளைகள் என்றுமே நம்மை மேம்படுத்தக்கூடியது. அவற்றை மனம் ஒன்றி கேட்கவும் கற்கவும் முடிந்தால் நாளடைவில் அவற்றை பின்பற்றக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்படும். இந்த மலைக்கு வருகை தருவதே ஒரு கொடுப்பினை. அதிலும் இந்த கல்யாண உற்சவத்தை திவ்ய தம்பதிகளின் திருமண கோலத்தை காண்பது என்பது மேலான புண்ணிய காரியங்களை செய்திருக்க வேண்டும். அதனல்லாது அவன் அருள் அல்லாது நமக்கு எதுவுமே கிட்டாது. அவன் அனுகிரகம் பெற்றவர்களாலே தான் பங்கு பெறவும் முடியும். காணொளியில் கூட காணவும் இயலும். இதுவே அவனுடைய கருணை பார்வை நம்மீது உள்ளது என்றது தீர்மானித்து கொள்ளலாம். இவனிடத்தே உடைய கல்யாண குணங்களின் ஏற்றத்தை சுவாமி பிள்ளை உலகாரியன் முமுட்சுப்படியில் குற்றம் கண்டு விருவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞானசக்திகள் என்று மற்ற அவதாரங்களுக்கு என்று விவரித்துள்ளார். மற்ற அவதாரங்கள் இருப்பினும் இங்கே திருவேங்கடத்திலே வந்து இருந்து கலியுக தெய்வமாக கீழே சொன்ன அத்தனை கல்யாண குணங்களையும் நம்மீது கரும்பச்சாராக பொழிகிறான். வெங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே என்கிறார் நம்மாழ்வார். வெங்கடேசாய நமகா என்று சொன்ன மாத்திரத்திலேயே நம்முடைய துக்கங்களை அவன் கடக்கச் செய்கிறான். இம்மலையே நம் வினையை அழிக்குமான். இங்கு உறைந்திருப்பவனின் சக்திக்கும் கருணைக்கும் கேட்கவும் வேண்டுமா என்ன? விரோதியை அழித்து இஷ்டப்பிராப்தியை நமக்கு அருளும் திருமலை ஆழ்வார். நமக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே அருளும் மலையப்பன். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன். இதோ திருக்கல்யாண உற்சவத்திற்கு முன்பு, திருமாங்கல்ய தாரணத்திற்கு முன்பு அதற்கு வேண்டிய ஷோடசோபசாரங்களும் ஆகம விதிப்படி செய்ய வேண்டிய கிரமங்களும் அர்ச்சக சுவாமி அதனிடத்தே திருமலையப்பனிடத்தே சமர்ப்பித்து அந்த திருமாங்கல்யத்தை தாயாருக்கு சாற்றவும் இதை தொடங்கப் போகிறார். கோவிந்தனாக திகழ்கிறான் இந்த எம்பெருமான் அள்ள அள்ள குறைவற்ற அனுகிரகம் என்னும் செல்வத்தை உடையவன். ஏனெனில் இவனிடத்தே செல்வத்தை அளிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இருக்க இவனுக்கு என்ன குறை? இவனிடத்தே எந்த விதமான செல்வமும் அனுகிரகம் கருணையும் அள்ள அள்ள குறையாது மேலே மேலே எழுந்து கொண்டிருக்கிறது. வைத்தமாநிதியாக திகழ்பவன் இத்திருக்கல்யாண உற்சவத்திலே பங்கு பெற்றும் காணொலியின் மூலம் காணும் அனைத்து பக்தர்களின் குறைகளை நிவர்த்திப்பதே இவன் வேலை. கோவிந்தனை நம்பினால் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டான். இந்த பேசும் தெய்வம் வேத கோஷங்கள் முழங்க அச்சுதம் தீவலம் கைத்தலம் பற்றி செய்து வரும் நேர்த்தியைக் கண்டு சற்றே இன்புறுவோம். ஸ்ரீயப்பதியான பெருமான் பிராட்டிமார்களோடு பரமபதத்திலே சேஷாசனத்திலே விற்றிருந்து உபய விபூதியையும் அதாகில் லீலா விபூதி எனும் இந்நிலவுலகையும் மற்ற அனைத்து அண்ட கடாகங்களையும் நித்திய விபூதி எனும் ஸ்ரீவைகுண்டத்தையும் ஒருங்கே இவன் ஆழ்வதைத்தான் அனுபவிப்பதாக நம்மாழ்வார் பாசுரத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். ஸ்ரீவைகுண்டத்தில் வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோவில் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றியன்றே கைகளாரத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே என்கிறார். இவனை பற்றி, இவன் புகழை பற்றி, இவன் குணங்களை பற்றி, சேஷ்டதங்களை பற்றி, அவதாரங்களை பற்றி எவன் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பது இதனுடைய அர்த்தம். ஆயர்குலத்திற்கு வந்துதித்த ஆபத்தை போக்கியது போன்ற இன்றளவும் தன் பக்தர்களுக்கு தன்னை கைகளார தொழு அஞ்சலியை சமர்ப்பித்தாருக்கு ஆபத்துகளை போக்கும் பந்துவாகின்றான். பக்தர்களின் துயர்களை தீர்க்கும்படியான துயரறு சுடரடியை இதோ இங்கே திருமலையிலே நித்தியமாக சேவித்து கொண்டிருக்கிறோம். இதை காண்கிறோம். இதை மேலே விளக்கும் முகமாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பரார்த்திஹி பரமஸ்பஷ்ட
तुष्टः पुष्टः सुभेक्षणः रामः विरामः विरतः मार्गः नेयः नयः अनयः வீரः சக்திமதாம் ஸ்ரேஷ்டः தர்மः தர்ம விதுத்தமः என்ற 16 திருநாமங்களின் ராமனின் குண விசேஷங்களாக தெரிவிப்பதாக பூர்வாச்சாரியர்களின் திருவுள்ளம். ஒவ்வொரு நாமத்திலும் எம்பெருமானின் திரு கல்யாண குணங்களை விவரித்து அதை எங்கெங்கே பிரயோகித்து யாருக்கு அனுகிரகித்தார் என்றதும் தெரிவுபடுத்துகிறது. பரார்த்தி என்றால் சம்ருத்தி, குறைவற்ற நிறைவு, அளவற்ற செல்வம். செல்வம் எனில் வேத உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட அனைத்து மங்களமான பொருட்களும் இதில் அடங்கும் என்பது. ஆனால் இவனுக்கு அளவற்ற செல்வம் கல்யாண குணங்களே, அல்லது இவனை தேடி வரும் பக்தர்களின் சம்பிருத்தியான கூட்டமே. பொலிக பொலிக போயிற்று நல்லுயிர் சாபம் என்கிறபடியாக அனைத்து சாபங்களையும் பக்தர்களின் சாபங்களையும் பாப்பங்களையும் நிவர்த்திக்கக்கூடியவன் இவன். அதுவே முக்கிய செல்வமாக கருதப்படுகிறது எனில் ஸ்ரீ ராமாவதாரத்திலே குணப்பூர்த்தி குறைவற்று குண புஷ்கலமாக விசேஷித்து காணலாம். பரமஸ்பஷ்டக இவனது வடிவழகை ஒருவர் கண்ணும் காண ஒண்ணாதிருக்க அர்ச்சையில் கண்டுபற்றும்படியாக ஸ்பஷ்டதரமாக காண அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் காண வைக்கிறான். அதுவே ஸ்பஷ்டதரமாக அவனுடைய அழகு அவயவ சோபை அனைத்தும் நமக்கு காட்டி கொடுக்கிறான். நாம் ராமாவதாரத்திலோ கிருஷ்ணாவதாரத்திலோ நாம் கண்டு கழிக்கவில்லை. அதை கண்டு கழிக்காமல் இங்கே அர்ச்சை திருமேனியிலே நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். ராமாவதாரத்தில் ராவணன் மாண்ட பின்பு மண்டோதரி யுத்த பூமியில் வந்து ராவணனை கண்டு புலம்பி இப்படி அதிசுலபமான ராவணனை சரண் அடைதலை விடுத்து வீணாய் மாண்டு போனதை கண்ட மண்டோதரி பெருமாளுடைய பரத்வத்தை வியக்தம் ஏஷ மகாயோகி பரமாத்மா சனாதனக அநாதி நிதனக தமசக பரமோதாத சங்கசக்கர கதாதரக ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீ என்று பலவாறாக ராமனுடைய பரத்வத்தை ஸ்பஷ்டமாக கண்டு அனுபவித்து பக்தி பாரவசியத்தாலே பேசுகிறாள். துஷ்டக சந்துஷ்டக என்பது ராமனுக்கு முடிபுனைந்து அரசாள வேண்டும் என அயோத்தி மக்கள் பிரார்த்தித்த போதும் மேலே சடை முடியோடு மறுவுரி தரித்து காட்டுக்குச் செல்ல தயரதன் நியமித்த போதும் எவ்வித சலமும் அற்று ஒரே தந்தை வாக்கை சிரமேற்கொண்டு கடைபிடித்தானே ஒழிய எவ்வித சலனமும் அவனிடத்திலே கண்டவும் இல்லை. ராஜ்யம் வா வனவோசோ வா வனவாசோ மகோதய என்றிருந்தான் பெருமாள். வனவாசத்தையும் ராஜ்யத்தை ஆள்வதையும் சமமாக அவன் எண்ணியிருந்தான். வனவாசம் செல்ல வேண்டும் என்ற மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்ராமி சுபகே ரக்ஷத்வம் பவனத்ரயம். ஸ்ரீதேவ்யை நமः. மாங்கல்யதாரண சுமூர்த்தோஸ்தி பவந்தோ மகாந்தோ நிகೃண்ணந்து சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. तंत्रयो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अथा सीता सावित्री सुमङ्गलीर्यं वधूरिमागुं समेदपश्यत सौभाग्यमत्वयि दत्त्वा जाधास्तं विपरेतना मेधिनी देवी वसुन्धरा स्याद्वसुधा देवी वासवीः ब्रह्मवर्चसः पितॄणां श्रोत्रं चक्षुर्मणः मांगल्यं तन्तुनानेन लोकरक्षण हेतवे कंठे भद्रामि शुभगे रक्षत्वं भवनत्रयं. भूदेव्यै नमः. मांगल्यधारण सुमूर्तोऽस्ति भवन्तो महान्तो निगृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु. మీకు నమరును మిక్కిలి వేడుకలెల్ల కైకొని నేమెల్ల చూడగంటిమిగదే. మీకు నమరును మిక్కిలి వేడుకలెల్ల కైకొని నేమెల్ల చూడగంటిమిగదే. మీకు నమరును మిక్కిలి వేడుకలెల్లా.
సింగారరాయడుగదే చిత్తజగురుడుగదే సింగారరాయడుగదే చిత్తజగురుడుగదే అంగవించి నిన్ను పెండ్లాడినవాడు సింగారరాయడుగదే చిత్తజగురుడుగదే అంగవించి నిన్ను పెండ్లాడినవాడు బంగారు పతిమవు పాలవెల్లి కూతురవు బంగారు పతిమవు పాలవెల్లి కూతురవు అంగన నీవు దేవులవైతివిగదే అంగన నీవు దేవులవైతివిగదే మీకు మీకు నమరును మిక్కిలి వేడుకలెల్ల కైకొని నేమెల్ల చూడగంటిమిగదే మీకు మీకు నమరును మిక్కిలి వేడుకలెల్ల కాంచనపు దట్టివాడు కౌస్తుభంపు మణివాడు కాంచనపు దట్టివాడు కౌస్తుభంపు మణివాడు మంచితనమున నీకు మగడుగదేవా ఇమమే వర్ణస్థితిహమద్వాచముడియా త్వామత్సరాజగే స్వాహ తత్వాయాం బ్రహ్మణా వందమానస్తాశాః తేజమానమభిర్భిః అహేడమానవర్ణేః భోదర్శం సమానాయ ప్రమోషి స్వాహ तन्नोऽग्निवर्णस्येद्वान् देवस्येडवयासीष्ठाः यजुष्ठवर्णितमसोजान विश्वाद्वशां च प्रमुत्यत्साः तन्नोऽग्नेमो भवति नेदुस्याव्यष्टौ अवयक्षुणवर्णमृदानो विहिमृडिगं सहोनेधि स्वाहा त्वमग्ने अयास्यासन्मनसायतः अयासन् हव्यमुषेयानो देहि वे जग् स्वाहा ॐ भूस्वाहा ॐ भोस्वाहा ॐ स्वस्वाहा ॐ भूर्भुवः स्वाहा ऐतेन मगस्थाः नमतेन मगस्थाः सरस्तेन मगस्थाः देवसुतः प्रासावीः ओम भूवद्विरोक्तुष्टायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सर्माङ्गं लाजहोमं हवश्ये ऐतेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसुतप्रसवा इमां लाजान्ति आज्यमभिगाज्य इमां लाजानावामि समृद्धिकरणान् मम तुभ्यन्ति संवरणां तदग्निरनुमन्यताम् यन्नार्यबभ्रूते अग्नौ लाजानवपन्ति दीर्घायुरस्तरेवतिरेधन्तां ज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषोदहदीनागं रथेनोत्तर्जन्यस्य तुष्मेण रस्थामृदागम् अनु विश्वावदत्तया वयं धारावदन्या इव अतिगाहे महेद्दिशाः इमां लाजानववामि समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवननां तदग्निरनुमन्यताम् यन्नार्यबभ्रूते अग्नौ लाजानवपन्ति दीर्घायुरस्तरेपतिरेधन्तां ज्ञातया मम स्वाहा उदायुषा स्वायुषोदौषधीनागं रसेनोत्तर्जन्यस्य सुष्मेणोदस्थामृदागम् अनु विश्वावदत्त्वया भुजं धारावदन्या इव अतिगाहे महेद्दिशाः इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवरणां सदग्निरनुमन्यताम् यन्नार्यबभ्रूते अग्नौ लाजानवपन्ति दीर्घायुरस्तरेपतिरेधन्तां ज्ञातया मम स्वाहा उदायुषा स्वायुषोदोषधीनागं रसेनोत्तर्जन्यस्य सुष्मेणोदस्थामृदागम् अनु विश्वावदत्त्वया भुजं धारावदन्या इव अतिगाहे महेद्दिशाः ओम भूस्वः ओम भूस्वः ओम स्वस्वः ओम भूर्भुवस्वः इति नमगस्थः नुते नमगस्थः सरस्वते नमगस्थः देवसवितप्रासावीः ओम भूवतिविरोक्तिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सर्माङ्गं
लाजहोमान्ते सर्वमन्त्रपर्यातननात् प्रास्थात्मतो देवादिवैष्णवं होष्ये ऐतेन मन्यस्वा नुदेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देशे तप्रसवा अतो देवाः मन्त्रतो विष्णुचक्रमे दिव्या सप्तधां विस्वाहा इदं विष्णुचक्रमे त्रयदानदेवदं समो नमस्वां श्रेय स्वाहा त्रीणि पदाचक्रमे विष्णुगवादाः अभ्यासधर्मान् धारयन् स्वाहा विष्णोः कर्माणि विषेदोः वृदानुस्य इन्द्रस्य जसगा स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा प्रसन्स्वरयः दिवचक्षादग् स्वाहा तद्यप्रासः पुण्यमोजार्धभागं तस्मिन् ते विष्णोरित्रं पदग् स्वाहा ओं भूस्वाहा ओं भो स्वाहा ओं सुस्वाहा ओं भूर्भुवः स्वस्वाहा ऐते नमगस्थाः नमते नमगस्थाः सरस्ते नमगस्थाः देवसुतः प्रासावीः ओं भूः अतिपुरोत्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्कर्माङ्गं कर्मसाफलसिद्धं परिष्ठातन्त्रं करिष्ये ऐतेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसुतः प्रसवा यदस्य कर्मणोत्तिरेतमिद्यान्यं महाग्रम् अग्निस्य सृष्टार्थं करोतु स्वाहा अग्नेः सृष्टगते सुतावतावदैनां कामानां समुद्रित्रे स्वाहा अग्नेय स्वाहा अग्ने नाराय स्वाहा अग्ने नमदे स्वाहा प्रजापते स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवाष्टं सर्वत्रैवानाष्टं देवतमस्मै स्वाहा अग्नेः सृष्टगते स्वाहा वास्तुपदे नमः वास्तुपदे स्वाहा यन्मात्मनः इन्दाभूदग्निस्तत्तनराः जातवेदावचिष्य स्वाहा पुनर्गिचक्षुरात्मेन्द्र बृहस्पति पणन्मेश्वाज्वं जक्षात्मक्षो स्वाहा इष्टेभ्य स्वाहा वसिष्ठेभ्य स्वाहा भेषन्दृष्टे स्वाहा निष्कृत्यै स्वाहा द्योराध्यै स्वाहा देवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा वृद्ध्यै स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा आस्रावतमत्यास्रावतं षट्कुरुमतिनोक्तं च यज्ञे अतिरिक्तं कर्मणो चेन्नमग्नः पर्वाणि प्रतिनेतकल्पयन् स्वाहा कृतार्थदेवान् स्वाहा ब्रह्मप्रतिष्ठा मनसा ब्रह्मवाचो ब्रह्मयज्ञानागं हविसामाज्यस्य अतिरिक्तं कर्मणो चेन्नमग्नः पर्वाणि प्रतिनेतकल्पयन् स्वाहा कृतार्थदेवान् स्वाहा यदोः शरदिमे स्वाहा समुद्रस्तेजोस्तेजोमेधे स्वाहा यमसदी में त्योर में बाय स्वाहा सूर्यसदी में दक्षिण में बाय स्वाहा सोमसदी में चित्तम में बाय स्वाहा वायोर्धि में प्राणान में बाय स्वाहा ब्रह्मणोधि में बुद्धि में बाय स्वाहा सप्तदे अग्नि सप्त सप्तेपा सप्त सप्ताम प्रियाणि सप्तहोत्राः सप्तात्वा इंद्रि सप्तयो निरावण स्वागतेन स्वाहा अग्निर्भुक्तं वेदिर्भुक्तं देवर्भुक्तं पतिर्भुक्तं ओषधवनस्पतिर्भुक्तं अग्निजीर्णं वेदजीर्णं द्यौर्जीर्णं पृथिवीजीर्णं ओषधवनस्पतिर्गन्धर्वाशेषजीर्णं स्वाहा समन्तां भव्यशाक्तेन समादित्यै वसुभिः सम्मरुद्भिः स्वमिन्द्रेण विश्वेभिर्देवेभिरन्तां दिव्यं नभो गच्छति यत्स्वाहा अग्निस्त्रिपदो वेदस्त्रिपदो देवस्त्रिपदो पृथिवीस्त्रिपदो ब्रह्माद्यास्त्रिप्यन्तां ओषधे वनस्पतिं दर्भाषेप्यन्तां यदक्षपिता महापिता महासाक्षिमस्तत्रिप्यन्तां ऐते नमगस्थाः नमते नमगस्थाः सरस्ते नमगस्थाः देवसुतः प्रासावीः पवित्र से पवित्र में भूया स्वाहा पूर्णमसि पूर्णम में भूया स्वाहा पश्चिमतः परदेवपुण्या दक्षिणतः विष्णु समसि पश्चिमतः विष्णु सर्मसि प्राच्यां विष्णु सधनमसि सर्वान् समोक्ष्य ग्रन्थिं विसृज्य अद्भिः प्रोक्ष्य आप्यायन्त्वामिति जुहोति आप्यायन्त्वामापवोषधेवमृतां प्रषदयश्च दिवं गच्छतताणरुष्टिमेरे स्वाहा शुद्ध्यन्तां देवसदनं शुद्ध्यन्तां देवसदनं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोद्भूतिः आदित्यः सोमो नमः त्र्यायुषं तन्मयस्त्र्यायुषं दीर्घायुत्वाय त्र्यायुषम् आपोहिष्ठामयोभोस्थान ऊर्जेदादना मेरणायस्वदमोर्धस्य वार्यतेन विशतीर्यो मात्रः भूयासं नित्यज्ञे वर्चस्वेनाहं वर्चस्वे भूयासं यत्यज्ञे हरस्तेनाहं हरस्ते भूयासं मयि मेधां मयि प्रियां मयि अग्निस्तेजोदात् मयि मेधां मयि प्रियां
मयीन्द्रियन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रियां मयि सूर्योद्राजो ददातु जो सूर्यन्द्रिये माता नमः दिव्राजमानसरसमध्या समासवरोहिदाक्ष सूर्यो पुष्यन् मनसा पुनातु कायेन वाचा मनसेन्द्रियैर्वारुद्यात्मना वा पुते स्वभावादे करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यथास्थानं यथासकं प्रवेशयामि अग्निपुरुषाय नमः आज्योपहारं निवेदयामि गुरोपहारं निवेदयामि सर्वं श्रीभुवनिलासमे श्रीनिवासार्पणमस्तु नाम अविकलनिधिः कापिकारुण्यसीमा नित्यामोदां निगमवचसा मौलिमन्दारमाला सम्भद्दिव्या मधुविजयनः सन्निधत्तां सदा मे सैषा தேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனுஹு என்று தாயாரை வர்ணித்துள்ளார் சுவாமி தேசிகன். இவளுக்கு உள்ள கல்யாண குணங்களாலே அனுகிரகிப்பது என்னவென்றால் பக்தர்களுக்கே க்ஷேமத்தை அனுகிரகிப்பவள், அவர்களுடைய அபிஷ்டங்களை ஆசைகளை பூர்த்தி செய்பவள் இவள் என்று தெரிகிறது, தெளிவாகிறது. இந்த கல்யாண உற்சவத்திலே சாதாரணமாகவே நம் கல்யாணங்களில் பார்க்கலாம் தேங்காய் உருட்டுவது என்பது. இந்த திவ்ய தம்பதிகளின் தேங்காய் ஊற்றுவதை கண்டு நம் வீட்டில் நம் குழந்தைகளுக்கு இதே போல கல்யாணம் ஆக வேண்டும் என்றும், கல்யாணம் என்றால் கல்யாணம் மட்டுமல்ல, சகல மங்கள காரியங்களுக்கும் கல்யாணமஸ்து என்பார்கள், மங்களானி பவந்து என்பார்கள். இந்த திவ்ய தம்பதிகளின் கல்யாணங்களை கண்டுகளிப்பதால் நமக்கு என்ன பலன்? இவர்கள் அணிந்த திருமாங்கல்ய சரடியும் அட்சதைகளையும் பிரசாதமாக நமக்கு அளித்து நம் குழந்தைகள் வாழையடி வாழையாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நமக்கு அருள்கிறார்கள். நம் வீட்டில் நடக்கும் குழந்தை கல்யாணத்திற்கு இதை போன்ற ஒரு புனிதமான அட்சதையோ இதுவோ கிடைக்காது. திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் சாற்றப்பட்ட இந்த அட்சதைகளுக்கும் பூக்களுக்கும் மேன்மையே தனி. அதை பெற்றுக்கொண்டால் நமக்கு நம் குழந்தைகள் நம் வம்சங்கள் பல்லாண்டு காலம் வாழ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் முக்கு முழங்கும் அப்பா அஞ்சசன்யமும் பல்லாண்டே. இவனிடத்திலே உள்ள திவ்ய ஆயுதங்கள் இவனுக்காக அல்ல, இவனை தேடி வரும் பக்தர்களின் தோஷங்களை எதிரிகளை போக்குவதற்காகவே இவன் அலங்கரித்து வைத்துக் கொண்டிருக்கிறானாம். அப்பேற்பட்டவனுக்கு பல்லாண்டு பாடி இவனை சேவிக்க இவன் நம்மை பல்லாண்டு பாட வைக்கிறான், இவன் நமக்கு பல்லாண்டு பாடுகிறான். அப்பேற்பட்ட மலையப்பன் ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் பாலாஜியை வணங்கி நாம் மங்களங்களை பெறுவோம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி.
పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.